டிஸ்க் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா அதில் எல்லாருமே டிஸ்க் பிரேக்குனால் அதில் இருக்கிற ஹோல் வழியாக பிரேக் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிக்கிருப்பாங்க. அப்படிலாம் இருக்காது. அது அந்த ஹோல் ஒரு அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்களே ஒழிய அதுக்குள்ளே எல்லாம் பிரேக்லாம் பிடிக்காது. இந்த கேலிப்பருக்குள்ளே 2 ஃப்ரிக்ஷன் பேடு இருக்கும். அந்த ஃப்ரிக்ஷன் பேடு தான் இந்த பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவில் பிரேக் பிடிக்கும். சரி, வெறும் அளவுக்கு தான் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா அதுக்கு மட்டும் கிடையாது. அந்த ஹோல் எதுக்காகனா அந்த பாலிஷ் பண்ண மாதிரி இருக்கிற அந்த ஏரியாவில் பிரேக் பிடிக்கிறப்ப ஏற்படுற அந்த ஹீட்டுனால் அந்த டிஸ்க்கு அதோட அவுட்டர் டயாவில் எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது ஓவர் ஹீட்னால். ஏன்னா ஒரு மெட்டல் ஹீட்னால் எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதோட அவுட்டரில் எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப அந்த டிஸ்க்கு கேலிப்பருக்குள்ளே பிரச்சனை வரும். எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா மோத வாய்ப்பு இருக்குது, இல்லை உடைய வாய்ப்பு இருக்குது எக்ஸ்பேண்ட் ஆகுறப்ப. ரெண்டாவது மிக 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 முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த பிரேக் பிடிக்கிற அந்த ஏரியாவில் பிரேக் பிடிக்கிறப்ப ஹீட்டு உண்டாகும். அந்த ஹீட்டை உடனே வெளியேற்றுறதுக்கு உள்ளே இந்த மாதிரி ஹோல் போட்டிருப்பாங்க. இந்த ஹோலோட முக்கியமான நோக்கமே இதுதான். இந்த ஹோல் இப்படி போட்டால் தான் அந்த ஏரியாவில் ஏற்படுற ஹீட்டு சீக்கிரம் காற்றோட கலந்து கூலிங் ஆகும். அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஹோல் போடுறது. ப்ளஸ் டிசைனு வித்தியாசமான பைக்கில் வித்தியாசமாக அந்த மாதிரி ஹோல் போட்டிருப்பாங்க. தேங்க்யூ.